எம்ஜிஆர் முகமூடி போட்டு வந்தால்தான் மக்கள் மத்தியில் வாக்கு கிடைக்கும் என பேசுபவர்கள் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக தாவேக தலைவர் விஜயை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறைமுகமாக விமர்சித்தார். சென்னையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், ஆலமர நிழல் தருகின்ற இயக்கம் அதிமுக எனவும், முளைத்து 3 இலை விடாதவர்கள் தாவேகாவினர் எனவும் சூசகமாக கூறினார். கட்சின்னா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனா அவர்கள் கூட குறிப்பா பேசினவர் யாரு, நடிகர் விஜய், தாவேக தலைவர், எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்ப அவருடைய தனித்தன்மையே போயிடுச்சு. மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம் எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். அதனால யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம்.